Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Amma ba'd, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil Majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa 'allama Adama al-asma'a kullaha wa qala nabiyyuna Muhammadun Mustafa Rasulullah sallallahu alaihi wasallam an-nasu ma'adin kama'ani dhahabi wal fiddah aw kama qala alaihi salatu wassalam. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய தற்பொழுது பள்ளியுடைய தேர்வுகளெல்லாம் முடிந்து 10, 11, 12ஆம் வகுப்புக்கு ரிசல்ட் வந்துள்ளது. அதில் யாரெல்லாம் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் பல்வேறு மேல்நிலை கல்வியிலே நல்ல பாடங்கள் எடுத்து நல்ல வேலை வாய்ப்புகள் பெற்று மேன்மேலும் வருவதற்காக அவர்களை வாழ்த்தி துஆ செய்கின்றோம். அதே நேரத்தில் தோல்வி அடைந்தவர்கள் துவண்டு விடாமல் தோல்விதான் வெற்றியின் முதல் படிக்கட்டு எண்ணி எப்படி பீனிக்ஸ் பறவை மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வருவோம், அதே போல் நீங்களும் வாழ்விலே மீண்டும் தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு துஆ செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பள்ளியிலும் கல்லூரிகளிலும் சேரக்கூடிய காலகட்டம் என்பதால் கல்வியை பற்றி ஒரு சில சிந்தனைகள். இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது? இஸ்லாமிய மார்க்கத்திலே கல்வி என்று சொன்ன உடனே பெரும்பான்மையான நபர்களுக்கு அது உலகம் சார்ந்த வாழ்விற்கு தேவையான தன் சம்பாத்தியம் தேவையான கல்வியா அல்லது மறுமையும் மார்க்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய மறுமைக்கு நமக்கு செல்லக்கூடிய மார்க்க கல்வியா, எது நமக்குரிய கல்வி? அல்லாஹ்விடத்திலே எந்த கல்வி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி, எது இறைவனுடைய கல்வி என்பதிலே ஒரு சில குழப்பமும் ஒரு சில தவறான எண்ணங்களும் இருக்கக்கூடும். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமின் சம்பந்தமான மார்க்க கல்வியை பற்றி பொதுவாக கல்வியுடைய சிந்தனை, கல்வி என்றால் இஸ்லாத்திலே இன பாகுபாடு கிடையாது. கருப்பர்கள், வெள்ளையர்கள், நீக்கிரோர்கள், ஆங்கிலேயர்கள், அரபிகள் என்ற ஏற்ற தாழ்வு கிடையாது. அதே போல மொழி பேசுவதிலே தமிழோ ஆங்கிலமோ அரபியோ எந்த மொழி பேசுகிற உயர்வு என்பதும் கிடையாது.
விஷயத்தில் மட்டும் குர்ஆன் ஷரீஃபில் கூறியிருக்கிறது, ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கல்வி கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் கூறி காட்டுகின்றார். நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள், பொருளாதாரம், எண்ணற்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் சொல்லி அல்லாஹ் நபிகளுக்கு இதை அதிகப்படுத்துகிறார் யாரா என்று நபியை கேட்க சொல்லவில்லை. ஆனால் கல்வியுடைய விஷயத்திலே ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் கல்வியை எங்களுக்கு அதிகப்படுத்துகிறார் என்று நபிகள் நாயகத்தை கேட்க சொல்லியிருக்கின்றார். இது எந்த கல்வி சமமாக எந்த கல்வியை நபிகளாரிடத்திலே அல்லாஹ் அதிகப்படுத்தி கேட்க சொல்லியிருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, மார்க்க கல்வி பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறபோது, தலபல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, மார்க்க கல்வி கற்பது அனைத்து முஸ்லிம் ஆண் பெண் இருபாலர் மீது கட்டாய கடமை. எப்படி இப்ப தொழுவது இருக்கணும் மார்க்க கல்வி, எப்படி தொழுக வேண்டும் என்று கற்பது மார்க்க கல்வி. இது தெரிகிறது எல்லா முஸ்லிம்களுக்கு ஆணைசாக ஓதிக்க ஒரு கல்வி கிடையாது. அதே போல உடல் செய்கிறோம், உடல் செய்கின்ற பொழுது உடலுடைய பலனை அறிந்திருக்க வேண்டும். இப்ப குளிப்புடைய கடமை இருக்கின்றது, இந்த குளிப்புடைய கடமை ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை, மார்க்க சார்ந்த விஷயங்களை அறிந்திருக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருபாலருடைய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். இரண்டாவதாக, ஒரு ஆளுக்கு நல்லது நடக்கணும், ஒரு ஆளுக்கு நல்லது செய்யணும் நினைக்கணும். நம்ம நினைக்கிறது அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதார வசதி கிடைப்பது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது, ஒரு நல்ல அவங்களுக்கு தேவையான சேஃப்டியான லைஃப் கிடைப்பது நல்லா நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்காச்சும் நல்லது நடக்கணும்னு நாடிட்டா அவனை மார்க்கத்திலே தெளிவுபடுத்தணும்னா பாண்டித்தியப்பட்டவனா ஆக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்ப சிறந்தது என்று சொன்னால் மார்க்க கல்வி யாருக்கு கிடைக்கின்றதோ அவன் சிறந்தவன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில யார் மார்க்க கல்வி கற்கிறதுக்கு வீட்டு புறப்பட்டாங்களோ அவன் அல்லாவுடைய பாதை புறப்பட்டான், அவன் மலக்குமாருடைய இலக்கையில் எப்போதுமே இருக்கான், இவன் சொர்க்கத்தின் வழியை சென்று விட்டான். பல்வேறு ஹதீஸும் மார்க்கசமான கல்வி பல்வேறு வருகிறது. சரி, உலக கல்வி சமமாக ரசூலுல்லாஹி சொல்லவே இல்லையா? சொல்லியிருக்கின்றன. உத்தரவு வலோதிசி, சீன தேசம் சென்றால் இன்னும் சீர்கல்வியை தேடுங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கோம். இஸ்லாம் எங்க இருந்துச்சப்ப அரபிய தீவிரப்பத்தில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, சீனாவையாச்சும் கல்வி எடுத்துன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சீனாவோட இஸ்லாமிய கல்வியா இருந்துச்சு, இல்ல அங்க ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வியோ தொழில் கல்வியோ வேறு விதமான கல்வி அங்கே இருந்திருக்கிறது, அதுவாயினும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பத்ர் போர் முடிஞ்சிருக்கு. பத்ர் போர் முடிஞ்ச போது பெரிய கைதிகளாக பல்வேறு நபர்கள் பிடிக்கப்படுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தலைமையில் முடிவு பண்றாங்க, யார் அவருக்கு பகர தொகையை கொடுத்து செல்வர்கள் சென்று விடலாம் என்று கூறுகின்ற போது, யார் யார் வசதி இருக்காங்களோ எல்லாரும் காசை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் சிலர் தங்கியே இருக்காங்க. கேட்டால் அவங்க கொடுக்குற காசு கூட்டிட்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பண்றாங்க, ஒரு நபர் 10 நபர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் செல்லலாம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. யோசிச்சு பார்க்கணும், ரசூலுல்லாஹ் 10 பேருக்கு கல்வி கற்றுட்டு போகணும்னு சொல்றாங்க. அவங்க யார் போயிட்டு இடத்துல காபீர்கள். இப்போ காபீர்கள் இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ் கல்வி கற்று வச்சிருக்கான்னு சொன்னா அது இலக்கிய ரீதியான எழுதல் சொல்லுவாங்க, எழுத்தறிவு இயக்கம். சாதாரண நம்ம லிட்ரேச்சர் எப்படி தமிழ் இங்கிலீஷ்லாம் படிக்க கற்றுக்கிறோமோ அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து நீங்கள் போகணும்னு சொல்கிறாங்கன்னா, உலகியல் சார்ந்த மாற்றம் அல்லாத கல்விக்கும் நபிகள் நாயகம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆதம் சொல்லிட்டு வஅல்லம ஆதம் அஸ்மாஅ குல்லஹா,
நினைக்கலாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் A to Z எல்லா கல்வியும் குல்லகான்னு சொல்றாங்க. குல்லகா என்று சொன்னால் கல்வி என்று என்னென்ன இருக்கின்றதோ அத்தனை கல்விகளையும் ஆதரவு கற்றுக் கொடுத்தாங்க என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கின்ற மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் என்னென்ன இருக்கின்றதோ எல்லாத்தையும் நவீன ஆதரசத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க என்று சொன்னால் எல்லா கல்வியும் அல்லாஹ்விடத்தில் வந்ததுதான். அப்ப எப்படி மார்க்க கல்வியா இல்லை உலக கல்வி மார்க்க கல்வி வந்துச்சுன்னா இது எல்லாம் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய காலத்தில், அதாவது நம்ம தமிழ்நாடுடைய தாய் அரபிக் கொள்கையான வேலூர் வாக்கியத்து சாலையார் அதனுடைய நிறுவனர் அல்லாம அப்துல் வஹாப் அவர்கள் மிகப்பெரிய கல்விமான். அதே நேரத்தில் ஒரு யூனானி மருத்துவர் வெள்ளக்காரர் என்ன செஞ்சா இது ரெண்டையுமே மதசார கற்றுக் கொடுத்தாங்க, படிச்சு உங்க மார்க்கத்தை பள்ளிவாசல் படிக்க உலக கல்வியை கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரர்கள் தலைவிதத்தின் காரணமாக அங்கே தடுக்கப்பட்டு விட்டது. நீங்க ஒன்றாவது எடுத்து பார்த்தோமாக்க ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடர்ச்சி அப்படின்னு எல்லா இமாம்களும் மருத்துவ கல்வியில் படித்திருக்கிறாங்க, வானசாஸ்திரத்தில் படித்திருக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்ச கல்விதான். நான் ஷாபி ஒரு மருத்துவர். இப்போ இன்னைக்கு மாதிரி டாக்டர் பெருந்தலாம் டாக்டர் சித்தா யூனானி இது போன்ற மருத்துவரை படித்தவர்கள் தான். எல்லா இமாம்களும் உதாரணமாக அரபுலகத்தில் ஒரு காலத்து ஐரோப்பியர்கள் இருண்ட கண்டமாக இருந்தது. வெளியிலிருந்து எந்த விதமான கல்வியும் ஐரோப்பாவுக்குள்ள கொண்டு போக முடியாது. சொல்லி பைபிளில் என்ன சொல்லியிருக்கின்றதோ அது மட்டும் எனக்கு ஃபாலோ பண்ணணும். வேறு எதுவுமே சப்போஸ் கொண்டு வந்தால் அவருக்கு மரண தண்டனை கொடுத்த காலம் போயிருந்தது. அந்த காலத்தில் ஐரோப்பிய அரசர்களுக்கு ஆலோசகராக மருத்துவம் மற்றும் பல்வேறு துறையிலே ஆலோசகராக இருந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் தான். இப்படி எண்ணற்ற முறைய பல்வேறு விதத்தில் இஸ்லாமிய கல்விகள் ஆலிம் அல்லாத இரு கல்வியும் ஒன்றாக இருந்தது. எல்லா கல்வியும் ஒன்றாக ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது ராசி தப்சீருடைய உஸ்தாத், அவன் தப்சீர் ராசி எழுதணும் அவ்வளோ பெரிய உஸ்தாத். அந்த உஸ்தாத் மிகப்பெரிய வைத்தியராக இருக்காங்க. எப்படி பெரியமை நோய் வந்துச்சு, நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பெரியமை நோய். இந்த பெரியமை நோய் ஒரு தடவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வராது என்று கண்டுபிடித்தவர்களே ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி பல்வேறு விதங்கள். அதே நேரத்தில் அலி இப்னு சியான் மிகப்பெரிய வலுவர். அவர் துப்பு என்ற மருத்துவம் சம்பந்தமான புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இந்த கித்தாப் எப்படின்னா மருத்துவ உலகின் தந்தை என்றே சொல்வார்கள். அப்படிப்பட்ட இப்னு சீனா துப்புங்கிற கித்தாபில் இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சி எதுவாக இருந்தால் முன்னோடியாக எடுத்து பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது. அதே நேரத்தில் இத்ரீசி என்று சொல்வார்கள். அந்த இங்கிலீஷ்காரன் இத்ரீஸ்னு சொல்லுவாங்க, ட்ரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாருன்னு சொன்னாங்க ட்ரேசன் கடவுளி பயணம் என்ன யார் ஞாபகத்துக்கு பாஸ்போர்ட் ஆகாமா கொலம்பஸ் இவங்களாம் இந்தியாவில் அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்கல்ல, இந்த ஞாபகம் வரும். இவர்களுக்கெல்லாம் ஆலோசனையாக முக்கியமான இருந்த இத்ரீசி கிட்டத்தட்ட 72 நாடுகளுக்கு கடல் வழி பயணம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய புத்தகமாக வெளியிடுவார்கள். அவருடைய ஆலோசனை பேரில் தான் நீங்கள் பாஸ்போர்ட் ஆகாமா கொலம்பஸ் போன்றவர்களாம் பல்வேறு விதமான நாடுகளுக்கு சென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போல இப்னு பத்தூத்தா இருக்குன்னா அந்த காலத்தில் கால்நடை பயணமாகவோ வாகன பயணமாகவோ உலகம் ஃபுல்லாக சென்று கிட்டத்தட்ட 75,000 கிலோமீட்டர் பயணம் சென்று தன் பிரயாண வாழ்க்கை இப்னு பத்தூத்தா ஹிஸ்டரி ஆஃப் இப்னு பத்தூத்தா, அதாவது உலகத்தில் எங்கெல்லாம் நாடு இருக்கு என்னென்னலாம் இருக்குங்க பற்றி மிகப்பெரிய வரலாற்று புத்தகத்தை எழுதியவர் இப்னு பத்தூத்தா. இப்படி எங்கெங்கேயும் சரி தேடி பார்த்தா எல்லா இடத்துலையும் இஸ்லாமிய இருந்தாங்க. அவங்க ஆன்மீகத்தையும் உலக கல்வியையும் கற்பிச்சுப்பாங்க. எல்லா இடத்துலையும் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இருக்கு. அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் அரபிக் பாடம் மட்டும் நடத்துனாங்களா? இல்லை, எல்லா விதமான கலைகளும் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் ஏற்பட்ட கால சூழ்நிலை சந்தர்ப்ப காரணமாக எல்லாம் பிரித்து இந்தியாவிலே இது போன்ற சூழ்நிலை இஸ்லாமியர்கள் படிக்காமல் போவதற்கு வேற காரணம் இருக்கின்றது. எப்படின்னா
ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளக்காரன் காலத்தில் காந்தி கொண்டு ஒத்துழையாமை இயக்கம் 1920 நினைக்கிறேன் 20 ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்தாப்புல. ஒத்துழையாமை இயக்கம் என்று சொன்னால் பாய்காட் கொண்டு வந்த ஆங்கிலர்களை எப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலர்கள் கொண்டு வந்து எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஆங்கிலருடைய கல்வியை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி இருந்துச்சு முழுமையாக சுதந்திரப்படாத பருவ காலத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் இது முழுமையாக ஃபாலோ பண்ணி எப்படின்னு சொன்னால் இந்த கட்ட கிராஃப்ட் முடிவிட்டு கிராஃப்ட் மட்டும் விட்டது அது கூட வெள்ளைக்காரன் செய்யுது, இதை கூட வெட்டக்கூடாது, அப்படி வெட்டுனா ஆறாம் சொல்லியிருந்தாங்க மாமன். அந்த நேரத்தில் இருந்து நாங்கள் நீ படிப்பை படிக்காத, நீ படிப்பு இங்கிலீஷை படிக்கிற ஹராம் பத்தா கொடுத்தாங்க. இப்போ கண்ணியத்திற்குரிய காய்கறி கிராமத்தில் காலேஜில் படிச்சுருந்தாங்க, இப்போ தூக்கி போட்டு வந்தாங்க எல்லாமே. அப்போ இஸ்லாமியர்கள் வெள்ளையர்கள் எதிர்ப்பதன் காரணமாக இந்த கல்வியை புறக்கணித்ததால் இங்கே இஸ்லாமிய கல்வியில் பின்தங்கி இஸ்லாமிய கல்வி நமக்கு தேவைப்பா முடிச்சிட்டோமா, ஒரு 10th முடிச்சோமா, +2 முடிச்சோமா, மாமாவோ வாப்பாவோ வெள்ளாட இருப்பாங்க, பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க, வெள்ளாட பணம் போதும். நம்முடைய நோக்கம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் கல்வியை கற்க வேண்டும் இல்லை. இந்த உலகம் சம்பந்தமான கல்வி பல்வேறு இடங்கள் எடுத்துக்கொண்டால் கூட குர்ஆன் ஷரீஃபிலே இந்த உலக கல்வியை கற்க வேண்டும் என்று அல்லாஹ் பல்வேறு இடத்தில் எல்லா கல்வியையும் குர்ஆனிலே சூசகமாக சொல்லி காட்டியுள்ளான். உதாரணமாக சுலைமான் நபியுடைய வாழ்க்கையை அடிப்படை கூட்டை குறிக்காட்டையிலே எப்படி ஆட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுலைமான் நபியுடைய வாழ்க்கையை குறிக்காட்டுகிறான். அதே போல இந்த பறவையியல் சம்பந்தமான பறவையுடைய லாங்குவேஜ் எப்படி விளையாடுகிறது நாம் மந்திக்கு தொழிலி பறவையுடைய மொழியை நாம் சுலைமான் நபிக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பறவையுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள் என்பதற்கு அல்லாஹ் முன்னோட்டமாக சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் யூசுப் நபியுடைய எப்படி பஞ்ச காலத்திலே அந்த பஞ்ச நேரத்திலே எப்படி கையாளுவது என்பதை பற்றி யூசுப் நபி வாழ்க்கை வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். தாவூது நபி வாழ்க்கையிலே ஒரு உறுப்பு சட்டை இரும்பில உறுப்பு சட்டையை போட்டு சொல்றாங்கல்ல, அதை கையாலேயே செய்து பிற மக்களுக்கு வியாபாரம் செய்தார்கள். நீங்க தொழிலை செய்யுங்கள் என்று தாவூது நபி வாழ்க்கையை தான் கற்றுக் கொடுக்கிறான். இப்படி எல்லா விதமான கவிதைகளை பற்றியும் கூட அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை கூறி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கையை கூறும்போது வலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனா இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அப்ப எப்படி சொன்னா வலபித ஃபீஹிம் 950 ஆமா அப்படின்னு சொன்னா 950 வாழ்ந்தார்கள் முடிஞ்சு வரும். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லாம 1000 வருடம் வாழ்ந்தார்கள், அதை 50 தவிர 50 கழிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டான். அதே நேரத்தில் கூட்டத்தை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சூரத்துல் கஹ்ஃப் எப்படி கஹ்ஃபில் எத்தனை வருஷம் தங்கியிருந்தாங்கன்னு கூறப்போகும்போது ஸலாத்து சினீன வஸ்தாது திஸ்ஆ கஹ்ஃப் 300 வருடம் சரியாக தங்கியிருந்தாங்க, அதோட 9 கூட்டிக்கிறங்க. அல்லாஹ் இதான் இது சொல்றாங்கன்னா கூட்டல் என்பது கழித்தல் என்பது இருக்கின்றது, இவை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் கற்றுக் காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நிலையாளர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக கல்வி மார்க்க கல்வி இரண்டுமே அல்லாஹ்வுடைய கல்வியாக இருந்தால் நம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இதை எந்த ஒரு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். அதாவது நம்ம சர்ச்சாரிய கமிட்டி ஒன்று போட்டாங்க, அதன் பிரகாரம் பழையங்குடி மக்கள் மலைவாழ் மக்களை விட மிகவும் குறைவான கல்வி, அந்த ஹையர் ஸ்டடீஸில் மிக குறைவான கல்வி இஸ்லாமிய மக்களை பின்தங்கி இருக்கான்னு சொன்னால் அவர்கள் கல்வி கற்பதில் பிற்போக்காக இருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நடிகாக கல்வி என்பது அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வுடைய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் நம்ம போய்விட்டோம்னா இன்றைக்கு எல்லா விதமான துறையிலுமே மாற்றுவதில் நம்ம எத்தனை % இருக்கோம் வெளிச்சிருக்கலாம். இந்தியாவில் 20 கோடி பேர் இருக்கோம், 30 கோடி பேர் இருக்கோம். பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க 10 to 15% மேலே இருக்கும். ஆனால் ஒரு சில சதவீதமும் உள்ள 2 அல்லது 3% உள்ள அந்த பிராமின்ஸ் இன்னைக்கு எல்லா துறையிலும் இருக்கான். எத்தனை பிராமின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கான். எங்கேயாச்சும் பிராமின்ஸ் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்டிருக்காங்களாம். எங்கேயுமே கேட்கல. அவன் படிப்பின் அக்கறைமை தெரிஞ்சாலுமா
படித்ததன் காரணமாக பல்வேறு துறைகள் மேலே மேலே போய் கொண்டு இருக்கின்றான். ஆனால் நம்ம 3% தாங்க, 5% தாங்க கூட அந்த இடஒதுக்கீடே நம்பியிருப்பதன் காரணமாக நம் கல்வியில் மிகவும் பிற்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையிலே இஸ்லாமிய மக்கள் கல்வியினை மேலே மேலே உயர்ந்து படித்தால்தான் அரசு வேலையிலே வர முடியும். அரசு வேலையில் வந்தால் நம் சமுதாய மக்களுக்கு குறைஞ்சபட்சம் உதவி செய்ய முடியும். இன்னைக்கு பாசிச ஆட்சி இருந்தால் கூட என்ன செய்யறாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே அவனுடைய ஆட்களை நீதித்துறையிலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், எல்லா துறைகளிலும் அவன் ஆட்கள் ஃபுல்லாக நினைச்சு வச்சுட்டான். ஆனால் நீங்க பாருங்க, ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனாவோ, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனாவோ, நம்ம ஆட்களை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது இருக்கு. அப்படியே ஒரு முஸ்லீம் இருந்தால் கூட நம் சமுதாய மக்கள் வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு உதவி செய்யவும் என்ன இருக்கு மனம் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் ஒரு 20 முஸ்லீம்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறதே வாய்ப்பு இத்தனை பேர் எவ்வளோவாங்களா நம்ம நல்லா இருக்கணும். நாம் இந்த கல்விகளை உயர மேலே கற்றால் மட்டும்தான் இவையெல்லாம் நடக்கும். ஆனால் மக்கள் எல்லாம் அரசு தேர்வு எழுதுலேயே போய் பின்னோக்கி இருக்காங்க. எல்லாத்துலேயும் பின்னோக்கி இருப்பதன் காரணமாக இந்த அளவு போயிடுச்சு. கண்ணியமான நல்லா முன்னாடியாக இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் நிறைய படித்து மார்க் எடுத்திருப்பீங்க. இந்த மார்க் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் மேலும் மேலே படித்து எத்தனையோ கவர்மெண்ட் எக்ஸாம் வருது. டிஎன்பிஎஸ்சியில் செகண்ட் குரூப், ஐஏஎஸ் என்ற எக்ஸாம் எழுதலாம், தொழில் தாசில்தார் எத்தனையோ எக்ஸாம் எழுதலாம். நீங்கள்லாம் நான் முயற்சி செய்து இஸ்லாமிய மக்கள் மேல் வந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய மக்கள் பொருளாதார ரீதியாக நம்ம வாணிபம் செய்யணும், வியாபாரம் செய்யணும், பணம் தேடுகிற ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கும். அது மட்டும் இல்லை, கல்வியும் அல்லாஹ் தந்ததான். இந்த கல்வியை முழுமையாக ஏற்று நடந்தால் தங்கள் வாழ்க்கையில மேலே நல்ல நிலைக்கு வர முடியும். கண்ணியமான அல்லாஹ் நடுகிற இந்த கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி இரண்டையும் சொல்லிட்டேன். ரெண்டுமே அல்லாஹ் தந்திருக்க. ஆனால் இந்த கல்வியிலே அது அல்லாஹ் ஆதமத்துக்கு ஆதம் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் ஆதமத்துக்கு எல்லா பெயர் சொல்லி கற்றுக் கொடுத்தான். கட்டு முடிச்சபடி என்ன செஞ்சால மலக்குமார்கள் சஜ்ஜா செய்வான். இது இமாம்கள் என்ன கற்றுத்தராங்கன்னா, எப்போ சஜ்ஜா செய்யச்சாங்கன்னா கல்வியெல்லாம் கற்று முடிச்சுக்கிறோம். எப்போ ஒரு கல்வியாளர் திறமையாக மேலும் இருந்தால் அவருக்கு உலகமே மரியாதை செய்யும். சஜ்ஜா எல்லாரும் காலில் உருவாங்க கிடையாது. இமாம் சொல்றாங்க, ஒரு நல்ல கல்வியாளனுக்கு உலகமே அடிமனது நடக்கும், உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும். ஆனால் நீ கல்வி கற்றுங்க. ரெண்டாவது, கல்வி கற்று முடிச்சும்போது நல்லா சூழ்ச்சி சொல்லிட்டா உதவுன்னு தொட்டு நீ நினைச்சதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். சொர்க்கத்தில் வந்துச்சு. அப்போ ஒரு கல்வி கற்று விட்டால் உங்கள் வாழ்க்கையை திறம்பட செயல்படுத்த முடியும். விசாலமான வாழ்க்கை கிடைக்கி இந்த கல்வி மட்டும் உங்கள் வாழ்க்கை வந்துட்டார். மூணாவது சொல்கிறாங்க, நீங்கள் கல்வி கற்று விட்டால் வலா தக்கரபா நான் சொல்கிறாங்களா, அதுமே சொர்க்கத்துக்கு போங்க, நினைச்சதெல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், கோர்மைக்கு மட்டும் நெருங்கான்னு சொல்கிறோம். கல்வி கற்றுவிட்டால் ஒரு சில கட்டுப்பாடு வாழ்க்கை வர வேண்டும். அப்படி கட்டுப்பாடுகள் இருந்தால் மாற்றியிருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே அந்த இன்பங்கள் இணைந்திருக்கின்றதை அவங்க செலுத்துறாங்க. சரி, இந்த கட்டுப்பாடுகள் என்று சொன்னால் இந்த கட்டுப்பாடுகள் அரபி மாதம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நீ எவ்வளோதே காலேஜில் போய் நீ படித்தா கூட செஞ்சாங்க ஒழுங்கு எப்படின்னா ஒரு ஓப்பன் பேசுகிற பொருட்களில் ஆடு மாடுகள் மெய்விட்டு பல உலக கல்வி. ஆனால் மெய்விட்டு சுற்றி ஒரு சிவரெடுத்து பல மார்க்க கல்வி. மார்க்க கல்வி என்னதே கல்வித்தான் கூட ஒரு எந்த விதமான தவறும் ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. ஆனால் உலக கல்வியிலே ஒழுங்கிற்கான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. தவறான விஷயங்கள் எல்லாம், கெட்ட சகவாசங்கள், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் தான் வீட்டில் தவிர்க்கும். உலக கல்வியும் வேணும், மார்க்க கல்வியும் முக்கியத்துவம்னா நீங்கள் அதுக்காக பெரும்பாலான விவசாயத்தில் படிச்சுட்டு ஒரு வரையில் மகிழ்ச்சி படிக்கவும் செய்யலாம், உதவும் செய்யலாம். நினைக்கலாம் டாக்டர் படிக்கணுமா, டாக்டர் நம்மளும் எத்தனை படிச்சாங்க, இப்போ 10 பேர் சொல்லணுமாங்க. இப்போ சமீப காலத்தில் ஒரு 20 வருஷம் வரலாற்றில் ஒரு 10 பேர் 20 பேர் போல டாக்டர் சொல்லணுமா, அவர்கள் போயிட்டு போகிறாங்க. மற்ற நபர்கள் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் மதரசாவிலே பாடங்கள் ஓதிக்கொண்டு கல்லூரியில் படித்துக்கொண்டு கலசப்படுத்திக் கொண்டு நீங்கள் எத்தனை நீதிபதி ஆகிக்கொண்டார்கள், பெரிய பெரிய ஆஃபீஸ் லெவலில் இருக்கக்கூடியவர் இருக்கின்றாங்க. எல்லா லெவல் ஹையர் எஜுகேஷன்ஸ் இந்த மதரசாக்கள் மூலமாக கட்டுப்பாடும் கிடைக்கின்றது,
அதே நேரத்தில் உங்களுக்கு கல்வியும் கிடைக்கின்றது. மதரசாக்களே கற்றுக்கொண்டு நீங்கள் படிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்ற அந்த கட்டுப்பாடு இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதே அல்லாஹ் சொல்றான ஒரு கட்டுப்பாடு இருக்கிறான. இந்த கட்டுப்பாடு இந்த மதரசாவோடு சேர்ந்து ஓதக்கூடிய வந்து இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களாகவும் நல்ல படிப்பாளிகளாகவும் ஒரு ஸ்கூலில் 90% மார்க் எடுக்கிறான், 95 மார்க் எடுக்கிறான். இந்த மாணவர்களை கொண்டு போய் மதரசா வைக்கிறாங்க. மதரசாவோட தலை சிறந்த, அதாவது அந்த காலத்தில் பெரிய பெரிய இமாம்கள்லாம் வந்திருக்காங்க தெரியுமா, அத்தனை பேர்களும் மிகப்பெரிய கல்விமானாக உருவாக்கிற எண்ணெல்லாம் படிக்க வந்ததுனால, அதாவது கம்ப்யூட்டரே தோற்று போகக்கூடிய கல்வியறி உள்ளவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒன்றுமில்லை, ஒரு புத்தக கடைக்கு போகிறாங்க, ஒரு சின்ன உதாரணம், புத்தக கடைக்கு போகிறாங்க, பழைய புத்தகம் வைக்கக்கூடிய புத்தகம், அதை எடுத்து பார்க்குறாங்க. இப்படி பற்றி பார்த்துட்டு ஏன்பா காசு இல்லையா வச்சுக்கிட்டு, இல்லை நான் படிச்சிட்டேன் ஒரு தடவை பிரட்டி பார்த்தாங்க, மைண்டு எல்லாமே உட்காந்துருச்சு. அவ்வளோ பெரிய கல்விமான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது போன்ற கல்விமான்கள் தான் மார்க்க கல்வியும் கற்றதினால்தான் மிகப்பெரிய இமாம்களாக வர முடிந்தது. இதே போல பள்ளிகளிலே கல்லூரிகளிலே எல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் மதரசாவில் ஓதுகின்ற பொழுது இமாம் ஷாஃபியை போலவும் அபூ ஹனீஃபாவை போலவும் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இமாம்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இது போன்ற வாய்ப்புகளை இந்த உலகத்திற்காகவும் மார்க்கத்திற்காகவும் சென்று இது போன்ற கல்வியை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பான கொண்டு வர வேண்டும் என்று நான் இருகரம் என்று இறைவனத்தை வாக்களித்து இறைவனத்தை கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.